ஹலோ ஃப்ரெண்ட், ரமி மம்மி கிச்சன். இப்போ வந்து புடலங்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுற பாருங்க. இதை ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நறுக்கி உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சேன். பிணைஞ்சி வச்சுட்டு இது சிப்ஸுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கிறேன் பாருங்க. இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கலர் கேசரி பவுடர், காஷ்மீர் மிளகாத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். சேர்த்துக்கிட்டு இதை பிணைஞ்சிக்குவோம். புடலங்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு பிணைஞ்சாச்சு. கொஞ்சோண்டு மிளகுத்தூள் இதில் மேலாப்பில் தூவிக்கிறோம். புடலங்காய் சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சேன். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே புடலங்காயை அதில் போட்டுக்குருவோம். புடலங்காய் சிப்ஸு எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள்.